ஜிம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய இப்போதைய கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணலான்னு பார்த்தேன். ரொம்பவே மோசமாக இருக்கு. இதோ இருக்கான் பாருங்க, இவன் தான் பெல்லி ஃபேட்டான். என் லைஃப்பில் இப்படி ஒரு பார்ட்டை என் பாடியில் பார்த்ததே கிடையாது. அது மட்டும் இல்லை, இப்போ நான் 76 கிலோஸ் இருக்கேன். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் என் லைஃப்பில் நான் 70 கிலோஸ் கூட டச் பண்ணதே கிடையாது. என் ஹைட்டுக்கு இந்த வெயிட் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொன்னால் கூட அது மசிலாக இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன். பட் அந்த வெயிட் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. இதை நான் குறைக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய டாஸ்க் கிடையாது. பட் அதை நான் எப்படி குறைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன்றது தான் ரொம்ப பெரிய டாஸ்க். எனக்கு இந்த ஸ்ட்ரிக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணுறது, சுகர் கட் பண்ணுறது இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணதில்லை. இனிமேயும் ஃபாலோ பண்ணுற ஐடியா கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வே ப்ரோட்டீனை தவிர்த்து பெருசாக இந்த சப்ளிமெண்ட்டும் நான் எடுக்க மாட்டேன். இந்த கிரியாட்டின், ப்ரீ ஒர்க் அவுட் இதெல்லாம் எனக்கு பழக்கமே கிடையாது. ஸோ இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வச்சு என்னுடைய ஓல்டு ஃபிசிக்கை நான் கொண்டு வரணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். எப்படியும் நான் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணாலே ஒரு ஃபார்முக்கு வந்துடுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஒரு 3 மந்த் எப்படி போகுதுன்னு பார்ப்போம்.